guys, welcome back to my channel. எல்லாருக்குமே இரவு வணக்கம். இன்னைக்கு சாயங்காலமே எங்க வீட்ல வந்து ஒரு ஸ்வீட் பண்ணலாம் அப்படினு பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா வீடியோ போடுறதுக்கு தான் ஆரம்பிச்சது. ஆனா வந்து நடுவுல ஒரு முக்கியமான வேலை வந்ததனால என்னால வந்து அந்த வீடியோ எடுக்க முடியல. அதனால செஞ்சாச்சு. அது எப்படி இருக்குன்னு இப்ப டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். அது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து சேனல்ல நான் கொஞ்சமா செஞ்சு போட்டுருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் நிறையவே செஞ்சுருக்கேன். ஒரு 1/2 கிலோக்கு மேலே 3/4 கிலோ கிட்ட நான் பூசணி ஹல்வா. இது வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. நம்ம வந்து சாம்பார் கூட பொரியலாக பண்ணி எப்பயுமே சேர்த்துக்கிறோம். ஆனால் நம்ம வந்து ஏதோ விசேஷம் பொங்கல் அப்போ இந்த மாதிரி டைமில் தான் வந்து இந்த மஞ்சள் பூசணியை சேர்த்துக்குவோம். அப்படி கிடையாது. எப்பயுமே அடிக்கடிக்கு நம்ம மஞ்சள் பூசணி சாம்பாரில் மெயினாக சேர்த்துக்கணும். இப்போ என் பசங்களுக்கெல்லாம் சாம்பாரில் போட்டால் தனியாக தூக்கி வச்சுருவாங்க. அதனால் இந்த மாதிரி ஹல்வாவில் பண்ணியிருக்கேன். இது வந்து மஞ்சள் பூசணி ஹல்வா. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து பால் ஊற்றி வேக வச்சுருக்கேன். அதனால் வந்து அங்கங்கே வந்து கோவா போட்டு நம்ம பண்ண மாதிரியே இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்கள், ஒரு 3/4 கிலோ நான் போட்டேன். ஆனால் வந்து இவ்வளோ தான் வந்திருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரியாவது நம்ம வந்து இந்த மஞ்சள் பூசணியை நம்ம உடம்புல சேர்த்துக்கணும். ரொம்ப நல்லது. அதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. சாதாரண ஒரு காய் தான், ஆனால் வந்து அதில் அவ்வளோ சத்து இருக்குது. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். சுட 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 இருக்கு. இங்கே ஒருத்தன் வந்து எட்டி வேறப்பாங்க. எனக்கு கில்டிலாம் கை வச்சு சாப்பிடுச்சு. சூப்பராக இருக்கு. கரெக்டான சுகர் போட்டு இதில் வந்து தண்ணி ஊற்றி இந்த மஞ்சள் பூசணியை வேக வைக்கலாம். நான் வந்து பால் ஊற்றி நல்லாவே வேக வச்சு அதுக்கப்புறம் மில்க் மேட், அதுக்கப்புறம் சுகர், இது எல்லாமே சேர்த்துருக்கேன். ஆமாம், கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மஞ்சள் கலர்னால அழகுதாங்க. உங்களுக்கு அம்மாக்கு மஞ்சள் கலர்னா ரொம்ப பிடிக்கும். ஆமாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. தெகட்டல, ரெட் கலரா பிடிக்கும். இங்கே தெகட்டவும் இல்லை, சுகர் கம்மியாக இருக்கும், இல்லை கரெக்டாக இருக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக இன்னொன்று கொஞ்சம் உள்ள போடு அப்படி சொல்லுது. பிளடி ஸ்வீட் ஹேமந்த். பிளடி ஸ்வீட் செம்மையாக இருக்கு. செம்மையா இருக்குங்க, செம்மையா இருக்குங்க. அப்படியே உள்ள போட்டதும் ஏன்னா வந்து இதுல கொஞ்சம் பால் ஊற்றி இருக்கிறதுனால அது வந்து அந்த பூசணி வேகும் போது அந்த பாலுமே வந்து அது அப்படி அப்படியே திரிஞ்சு அந்த கோவா போட்டு நம்ம அப்படியே பரட்டி எடுத்து அப்படி போகும். சேம் மாதிரி இருக்கு. வாய்க்கு அந்த வார்த்தை வரா மாதிரியே தான் இருக்குன்னு நம்ம பேச. சூப்பர் சூப்பர். இந்த மஞ்சள் பூசணி வந்து இதில் வந்து நிறைய சத்து இருக்குது. நம்ம சாம்பாரில் சேர்த்து சாப்பிட முடியலனாலும் நிறைய பேர் வந்து ஸ்வீட் சாப்பிட முடியாதவங்க இருப்பீங்க. அவங்க வந்து பொரியலாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை சாம்பாரில் போட்டு சேர்த்துக்கலாம். சாம்பாரில் சாப்பிட மாட்டாங்கன்னா அரைச்சி கூட சேர்த்துலாம் தப்பே கிடையாது. நான் வந்து ஒரு சில நேரத்தில் அப்படி தான் பண்ணியிருக்கேன். எனக்குலாம் நான் அப்படியே சாப்பிட்ருவேன். இந்த மஞ்சள் பூசணிக்காய் இந்த தோல் சீவி நம்ம வந்து காய் சீவதெல்லாம், இந்த கேரட் சீவதெல்லாம் இருக்கலாம்,
ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் சைஸில். அது சீவும் போதே வந்து இந்த பூசணிக்காவோட ஸ்மெல் இருக்குது பாருங்க, தர்பீஸு அப்போ இந்த முலாம்பழம் ரெண்டும் சேர்ந்தா மாதிரி ஒரு வாசனை வரும். செம்மையாக இருக்கும். அது சாப்பிடலாமான்னு ஆசையாக இருக்கும். அவ்வளோ வாசனையாக இருக்கும். இந்த வாசனையால தான் 1/2 கிலோக்கு மேலே இருக்கிறதே சீவி எடுத்தாச்சு. செம்மையாக இருக்கு. சூப்பராக இருக்கு. இது வந்து இதில் ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நம்ம வந்து இந்த மஞ்சள் பூசணி இந்த கேரட் அல்வாலாம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், அது வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம சுகர் போடவே ஆரம்பிப்போம். அப்போ என்ன ஆகும்னா, நம்ம சுகர் போட்டுட்டு நம்ம கிண்டும் போதே வந்து ஒரு சில நேரத்தில் விட்டுடுவோம். விட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்னாக்கா, ஒரு சில நேரத்தில் அதை வந்து நம்ம ஆஃப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அப்படியே கெட்டியாக கல் மாதிரி ஆகிடும். அது வந்து நமக்கு தெரியாமல் பண்ணுற தப்பு தான். இப்போ என்ன பண்ணணும்னாக்கா, சுகர் போட்டு ஸ்லோலியே வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நம்ம கிளறிட்டே இருக்கோம் இல்லையா, அப்போ என்ன பண்ணணும்னாக்கா, முந்திரிலாம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் சுகர் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு, ஏன்னா வந்து இதில் பால் ஊற்றிருக்கும், நம்ம உடனே லெமன் புழிஞ்சோன்னா திரிஞ்சு போயிடும். அப்போ அது வேறு மாதிரி டேஸ்ட் ஆகிடும். அப்போ வந்து நம்ம சுகர் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து, பாதி லெமன் கூட வேண்டாம், நம்ம கால்வாசி லெமன், பாதியில் இன்னும் கொஞ்சம் சின்னதாக அதை எடுத்து சுற்றி நடுவில் புழியாமல் சுற்றி ஓரமாக அப்படியே லைட்டாக புழிஞ்சு விட்டோம்னாக்கா, அப்புறம் கிளறும் போது அந்த சுகர் வந்து டைட்டாக இருக்காமல் அந்த இலகுவாகவே இருக்கும். அதாவது பிசுபிசுப்பு தன்மையாகவே இருக்கும். நமக்கு வந்து கெட்டியாகாது. ஆஃப் பண்ணி ஏற்றதுக்கப்புறம் கெட்டியாகாமல் எப்பயுமே எடுத்து வச்சதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் கூட அது வந்து ஒரு பிசுபிசுப்பு தன்மையோட ஒரு இதுவாகவே இருக்கும். நல்ல ஒரு இதுவாக இருக்கும். இப்போ நம்ம எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிட்டாலும் அழகாக அந்த மஞ்சள் பூசணி இருக்குது பாருங்க, அது வந்து அப்படியே இப்படி சாஃப்டாகவே இருக்கும், கெட்டியாகவும் இருக்காது. இது நல்லாயிருக்கும். இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. பாய்.